ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்பிஆர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ். ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். சிலபஸ் படி ஒவ்வொன்றா பார்க்கலாம்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நாலடியார் நான்மணி கடிகை பார்த்தோம். இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வரும். போன தடவை பழைய புக்கிலேருந்தே ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. அதனால் நம்ம சிலபஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் புக் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டையும் கவர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எங்கே சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா தமிழில் பகுதி ஆ, இலக்கியமில் பார்த்திங்கன்னா பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம்னு சொல்லி செகண்ட் பார்ட்டில் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் பழமொழி 400 ஒரு பாடல் இருக்குது. அதே போல் 6th ஓல்டு புக்லேயும் ஒன்று இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th நியூ புக்கில் இருக்கிறது விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். ஓகேவா? பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பழமொழியை 3 தடவை சொல்லி பார்த்தா நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அரையனார் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. மாறினா மலை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகவாக உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை, இங்கே வீட்டை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மழை இல்லாமல் வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிர், இது கூட ஒரு புக் பேக் கொஷினை, பாரி மகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கவை சங்கவை, அவங்க பாணர்கள் இறந்து நின்றனர், அவங்களுக்கு உலை நீரில் பொன்னிட்டு தந்தனர், அதனால் எதுவும் இல்லாத வீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னன்னா ஒன்றுரா முன்றிலோ இல், ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேவா? ஒவ்வொரு பாடல்லையும் லாஸ்ட் லைனில் பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால தான் இது பழமொழி 400. நூல்வெளி பார்க்கலாம். பழமொழி 400 ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலிமா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அறிய முடியுது. பழமொழி 400 அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பழமொழி இடம்பெற்றிருப்பதால் பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. அதிலிருந்து ஒரு பாடல் தான் நமக்கு தந்திருக்காங்க. இது 6th ஓல்டு புக்கில் இருக்குது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். முன்றுரை அரையனார். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். அவர் 4 திசைகளிலும் அவரோட புகழ் பரவி இருக்கும். பரவாத நாடே இருக்காது. எல்லா நாடுகளும் வேற்று நாடு இல்லை, தன்னுடைய நாடு தான். அதனால் எந்த நாடுகளுக்கு செல்லும் போதும் வழிநடை உணவு அப்படிங்கிறத எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த பாடலோட பொருள். சொல்பொருள் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, நாற்றிசை 4 கூட்டல் திசை, தமவேயாம் தம்முடைய நாடுகளே, ஆற்றுண்ணா எப்படி பிரித்து எழுதுவதுன்னா 6 கூட்டல் உணா, 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு, நம்ம இந்த காலத்தில் கட்டுச்சோறுன்னு சொல்கிறது தான். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். ஆற்றுனா வேண்டுவது இல், அதுதான் இதில் இடம்பெற்றிருக்க பழமொழி. ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர். அரையன் அப்படிங்கிறதுனா அரசனை குறிக்கும் சொல். அதனால் முன்றுரை அப்படிங்கிற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம், இல்லைனா அரையன் அப்படிங்கிறது புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலையும் பழமொழி இடம்பெற்றிருக்கும்னு பார்த்தோம். இதில் இடம்பெற்றிருக்கிறது ஆற்றுணா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. நெக்ஸ்ட்டு நம்ம இது 2 தான் பழமொழி 400 இருக்குது. நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி. இந்த பழைய புக்கில் தான் இருக்குது. 7th ஓல்டு புக்கில் இந்த ஒரு பாடல் இருக்குது, அதை பார்க்கலாம்.
முதுமொழி காஞ்சி சிறந்த 10 அதிலிருந்து கொடுத்துருக்காங்க. சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த 10. ஆசிரியர் யார்னா மதுரை கூடலூர் கிழார். ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை. காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. நலனுடை மெய்யின் நாணுச் சிறந்ததன்று. குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. முன்பெருகலின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறருக்கு அன்பு காட்டுவதிலையும் அவங்கள போற்றி நடத்தலே மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவை விட கற்ற பொருளை மறக்காமல் இருக்கிறது மேன்மையானது. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அழகு உடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைபடாமல் காத்தலே சிறந்தது. ஓகேவா? இதெல்லாம் தான் சிறந்த 10 கொடுத்துருக்காங்க. ஆர்களி அப்படின்னா என்ன? கடல், நிறைந்த ஓசையுடைய கடல். காதல்னா அன்பு, விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். மேதை அறிவு நுட்பம். வன்மைனா ஈகை கொடை. பிணி அப்படின்னா நோய். இது கூட பார்த்துக்கோங்க. வன்மை 3 சுழியின் அப்படின்னா ஈகை கொடைன்னு அர்த்தம். இன்னொரு 2 சுழியின் அப்படின்னா வன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு வரும். மெய் உடம்பு. நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்ததன்று சிறந்தது. வழிபடுதல். ஆசிரியர் யாரு? முதுமொழி காஞ்சிக்கு மதுரை கூடலூர் கிழார். கூடலூர் அப்படிங்கிறது ஊர் பேர். இவரோட பாடல்களை நச்சினாக்கினியர் நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. அறவுரை கோவை அப்படின்னும் வழங்கப்படுது. ஓகேவா? அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி வழங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இதில் 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 செய்யுள். அதனால் 100 பாடல்கள் இருக்குது. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். நெக்ஸ்ட்டு 7th ஓல்டு புக்கில் திரிகடுகம் இருக்குது. அது பார்க்கலாம். திரிகடுகம் ஆசிரியர் யார்னா நல்லாதனார். தூயவர் செயல்கள் என்னென்ன அப்படின்னா உண்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூயும் என்பார் தொழில். நீராடிய பின் உண்ணுதல். பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல். உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இந்த 3 தான் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகள். உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு. தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி. சாயினும் அழியினும். சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமை குறையாது இருத்தல். தூய்மை உடையோர். அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. இல்லார்க்கென்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்குல. வறியவர்க்கு பொருளை அளித்தல். இவ்வுலகத்து பொருள்களில் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல். எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. ஈயும் அப்படின்னா அளிக்கும். நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி வழி. தூய்மை தூய தன்மை. மாந்தர் மக்கள். புதரில் விதைத்த விதை. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை 3 தூற்றின்கண் தூவிய வித்து.
அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. ஓகேவா? அறம் தவறாமல் செயல்படும் ஆற்றல் இருக்கிறவனுக்கு அந்த தலைமை இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், தவம் இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கும். மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு, அப்போ மேலான ஒழுக்கமோட அழகாக இருக்கணும். இதுதான் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம், தேற்றாதான், கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, தூறு புதர், வித்து விதை. திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரிகடுகம் தீ வருதா ஊரினர் என்பர். இவரை செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் குறிப்பிடுவதனால இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம்னு சொல்லி கருதப்படுறாரு. திரிகடுகம் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை உடையது. நம்ம முதுமொழி காஞ்சியும் 100 தான் பார்த்தோம். இந்த திரிகடுகமும் 100 பாடல்கள். சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இந்த மருந்தை உண்ட மனிதருக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்போரின் மனதிலுள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். ஒவ்வொரு லைனுமே முக்கியம். இந்த குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் நூல் எது? இப்படி கூட ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆன்சர் திரிகடுகம். ஓகேவா? அதனால் எப்போவுமே ஒவ்வொரு லைனும் நல்லா பார்த்து படிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லுங்கள். பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் பார்த்தோம். பழமொழி 400 முன்றுரை அரையனார். முதுமொழி காஞ்சி யார்? மதுரை கூடலூர் கிழார். நெக்ஸ்ட் திரிகடுகம் யார்? நல்லாதனார். ஓகேவா? இதில் இருக்க பாயிண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.